ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆப்பிள் ப்ராடக்ட்லேருந்து 2 பொருள் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் iPad 8th ஜென்னு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பென்சிலோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். இதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த iPad வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ இது மெயினாக நான் ட்ராயிங் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐபேடோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 27,000 சம்திங் என்னமோ வந்துச்சு. 1,500 HDFC பேங்க் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா பென்சிலும் வந்து பார்த்திங்கன்னா இதோட சேர்த்து ஆர்டர் பண்ணேன் காம்போவாக. ஸோ டோட்டலாக 33,000 சம்திங் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் பாக்ஸில் என்னென்ன இது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா லோகோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது இல்லாத ஐபேடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 32 GB வேரியண்ட்டு 8th ஜென்ரேஷன். இது வைஃபை ப்ளஸ் செல்லுலர் மாடலும் இருக்குது, 128 GB வேரியண்ட்டும் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூட வரும். ஸோ இந்த ஐபேடை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சிடலாம். ஆப்பிளை பொறுத்த வரைக்குமே பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம பிரிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பேஸ் கிரே வேரியண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வேறு கலர் வேரியண்ட் வேணும்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கிரே வேரியண்ட்டு. இந்த ஐபேடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஐபேடை ஃபஸ்ட்டு ஓரம் வச்சிடலாம். ஓரம் வச்சுட்டு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று உள்ள குட்டியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளார தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூசர் மேனுவல்ஸ் அதெல்லாம் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ பாருங்கள், அடுத்தோடனே ஐபேடுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளார ஐபேடுக்குள்ளார இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் சில இதெல்லாம் வந்து பேசிக்கான டீட்டெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ வேணும்னா வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கார்டுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அவங்க ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய ஸ்டிக்கராகவே இருக்குது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. ஸோ இதையும் நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 20 வாட்ஸ் பவர் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குயிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைப் சி இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ டைப் சி இதில் தான் கொடுத்துருக்காங்க. கேபிளும் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி டு லைட்னிங் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டைப் சி கேபிள் வந்து பார்த்திங்கன்னா எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஐபேடோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் வழியாக தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐபேட் பாக்ஸில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள் பென்சிலை வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 8,500 என்னமோ வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் பென்சில் வச்சு தான் நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். இதில் தேர்ட் பார்ட்டி பென்சில்ஸும் கூட பார்த்திங்கன்னா இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டில்ட்டு சப்போர்ட்டு ப்ரெஷர் சென்சிட்டிவ்லாம் சப்போர்ட் பண்ணாது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டில்ட்டு ப்ரெஷர் சென்சிட்டிவ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். இதுதான் ஆப்பிள் பென்சில். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது, வழுக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க, ஒரு கேப்பு மாதிரி மேக்னெட்டிக் லாக்கோடு வச்சு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பென்சில்னு சொல்லிட்டு அதோட லோகோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கையில் பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறேன். அந்த பென்சில் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கனெக்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா நிப்பு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம அது ஒரு வேளை தேஞ்சிருச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஆப்பிள் பென்சில் வந்து நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அப்படி நம்ம அதில் சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டைரெக்டாக சார்ஜர்லேயே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அது எப்படி கனெக்ட் பண்ணுன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனுவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், பார்த்தாவே தெரியும். ஸோ அவ்வளோதான் ஆப்பிள் பென்சிலில். நம்ம இப்போ ஐபேடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்கிற கவரை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறேன்.
பார்க்குறதுக்கே நல்ல ஃபினிஷிங் இருக்குது. ஸோ நான் சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். ஆப்பிள் லோகோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு செட்டப்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக பண்ணிடுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் டைம் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக செட்டப் பண்ணி முடிச்சுட்டு அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ செட்டப் வந்து பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐபேடுக்கு வாங்கின கவரு. ஸோ இது மேக்னெட்டிக் கவரு. இதை நம்ம லாக் பண்ணாவே அது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 900 சம்திங் வந்தது. இது அந்த ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ஐபேடோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் கழிச்சு தான் நான் வந்து போடுறேன். இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 32 GB. ஆக்சுவலாக அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா 12 GB இருக்குது. ஸோ காரணம் என்னென்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ரியேட்டில் வரைஞ்ச ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. உங்களுக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனை ஏதாவது இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவு மாதிரியான க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கூகுள் ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா 15 GB கிட்டலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கெட்ச் புக்கு ஆப்பை யூஸ் பண்ணுறேன் ட்ராயிங் பண்ணுறதுக்கு. இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேரு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரோக்ரியேட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறேன். இது ஆப்பிளுக்காகவே டெடிக்கேட்டடாக உருவாக்கின சாஃப்ட்வேரு. இது வந்து பார்த்திங்கன்னா பெய்டு சாஃப்ட்வேரு. இந்த ட்ராயிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சது. ஸோ இந்த கவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்சிலையும் சரி அதோட கனெக்டரும் சரி வச்சுக்கிறதுக்கான ஸ்லாட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் வழியாக நம்ம கையை வச்சு அழுத்தக்குள்ளார ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பென்சிலை வெளியே எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறப்ப மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சிலை வந்து பார்த்திங்கன்னா ஐபேடோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வழியாகவே சார்ஜ் ஆகும். அதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அதில் சார்ஜ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் இதை கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் டிஸ்கனெக்ட் ஆனால் நீங்கள் எதுன்னுக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் இது கனெக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ வந்து நான் ப்ரோக்ரியேட் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வரைஞ்ச ட்ராயிங்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த ட்ராயிங்கில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்ச ட்ராயிங்கு. ஸோ இதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து டைம் லேப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வரைஞ்ச ட்ராயிங்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பாருங்கள், ஜஸ்ட்டு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோலாம் இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பென்சிலோட ப்ரெஷர் அண்டு டில்ட்டு சென்சிட்டிவ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேன்வாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ரோக்ரியேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரஷ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கெட்சிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பென்சில் ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் 6B வந்து பென்சில் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ட்ரா பண்ணக்குள்ளார லைட்டாக வரையும். நம்ம அதிகப்படியாக ப்ரெஷர் கொடுத்தோமா டார்க்காக வந்து பார்த்திங்கன்னா வரும். அது இல்லாத டில்ட் ஆப்ஷன் நம்ம டில்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணுறேன். ஸோ டில்ட் பண்ணக்குள்ளார அந்த ஷேட் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். இதே வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி பென்சிலை யூஸ் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டில்ட் ஆப்ஷனு ப்ரெஷர் கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ ஆப்பிள் பென்சிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா ஆப்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங்க்கு. ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த வீடியோவை இந்த ஐபேடில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணேன். இந்த வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா இதில் எடுத்த வீடியோலாம் இதில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க, நார்மலாக வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுன்றப்ப இந்த ஐபேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரு. விஎன் சொல்லிட்டு இதோட சாஃப்ட்வேரோட நேமு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது ரொம்பவே நல்லா ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ஆப்னா வந்து பார்த்திங்கன்னா லூமாஃபியூசன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. லூமாஃபியூசன். ஸோ
இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்டு சாஃப்ட்வேரு. ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2700 என்னமோ சம்திங் இன்னைக்கு ரேட்டுக்கு வருது. சாரி, இதை வச்சு நீங்கள் பண்ணக்குள்ளார நிறையா அந்த கலர் கிரேட் பண்ணுறது, நல்லா ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இது வேணால் நீங்கள் வந்து காசு கொடுத்து வேணால் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐபேடை பற்றின ரிவ்யூவு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until bye from Suresh Kumar. Thanks for watching.